விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான குரு பயிற்சி பலனை தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி அடைகிறாரு. குரு பகவான் பயிற்சி அடையும் பொழுது கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் விருச்சக ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தானுங்க வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம் என்னன்னா, தனகாரகனாக வரக்கூடிய குரு பகவான் தனஸ்தானாதிபதியாகவும் வரார். புத்திரகாரகனாக வரக்கூடிய குரு பகவான் புத்திரஸ்தானாதிபதியாகவும் வரார். அப்பேற்பட்ட குரு பகவான் விருச்சக ராசிக்கு 9வது பாவகன் சொல்லக்கூடிய பிதிருஸ்தானத்தில் உச்சநிலையில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். பிதிருக்காரகன் சொல்லக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசியை பார்க்கிறார். உங்களுடைய ராசியாதிபதியும் சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 6வது பாவகத்தில் ஆட்சி நிலையில் இருந்து தனகாரகன் சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானையும் பார்க்கிறார். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியும் பார்க்கிறார். சூரிய மங்கள யோகம், குரு மங்கள யோகம், அருமையான யோகங்கள் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. நேர காலங்கள் ஒன்று சாதகமாக இருந்ததுன்னா ஆண்டியாக நாம் இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் நம்மளை அரசனாக்கிடும். அதே நேர காலங்கள் கெட்டு போயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அரசனாகவே இருந்தாலும் ஆண்டியாக்கிடும். நிறைய நாம் பார்த்துருக்கோம், நிறைய காதில் கேட்டிருக்கோம். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான மிக சிறந்த ஒரு காலகட்டம் தானுங்க இந்த குரு பயிற்சி காலகட்டம். குரு பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய நேர காலங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் 10% சாதகமாக இருந்தால் போதுங்க. 50%, 100% உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் மிகப்பெரிய மாற்றத்தை தரப்போகுதுங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தில் குரு பகவான் உச்ச நிலையில் வராருன்னா முதல்ல உங்களுடைய ராசியை பார்க்கிறார் 5வது பார்வையை. பிறகு உங்கள் ராசிக்கு 3வது பாவகன் சொல்லக்கூடிய தகரியஸ்தானத்தை பார்க்கிறார். அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகன் சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த வீடு, தன்னுடைய குரு பகவானுடைய சொந்த வீடு புத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போது 9வது பாவகத்தில் குரு வரும்போது எந்த மாதிரியான பலனை கொடுக்கும், 5வது பார்வையை நம்ம ராசியை பார்க்கும்போது எந்த மாதிரியான பலனை கொடுக்கும், தகரியஸ்தானத்தை பார்க்கும் பொழுது புத்திரஸ்தானத்தை பார்க்கும் பொழுது எந்த மாதிரியான பலனை கொடுக்குன்றதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு, பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். தாத்தா சம்பாரிச்சதுங்க, இல்லை எங்கள் ஐயாரு சம்பாரிச்சதுங்க, எனக்கு வந்து சேரலை, அந்த சொத்து பத்தில் பலவிதமான சிக்கல் இருக்குதுங்க, சிரமங்கள் இருக்குதுங்க, வழக்கு பிரச்சனை இருக்குதுங்க. இந்த சங்கடங்கள் எல்லாமே விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி காலகட்டத்தில் 100% சரியாகும். 2 தலைமுறையாக 3 தலைமுறையாக பூர்வீக சொத்து பிரச்சனையை, அதாவது பாகப்பிரிவினை செஞ்சுக்கிட முடியலைங்க, இல்லை வழக்கு பிரச்சனை இருக்குதுங்க அப்படின்னால் இந்த நேரத்தில் அந்த சொத்து பிரச்சனை சரியாகும். அதுக்கு ஆதாரம் என்னன்னா, புத்திரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குருதானே புத்திரஸ்தானாதிபதி, அவர் உச்ச நிலையில் வராரு. தன்னுடைய சுயசாரன் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கிறாரு. பிதிருஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது பிதிருக்காரகன் சூரியன் தானே பிதிருக்காரகன், அப்போ அவரும் உங்கள் ராசியை பார்க்கிறாரு. பூமி சம்மந்தப்பட்டதுன்னா செவ்வாய், அப்போ செவ்வாய் 6வது பாவகத்திலிருந்து, அதாவது ருணரோக சத்ருஸ்தானன்னு சொல்லுவாங்க, இந்த இடத்த ஆட்சி நிலையிலேருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். இது எல்லாமே நமக்கு ஒன்று போல் நல்ல ஒரு நேரமாக கூடுது. அப்படி இருக்கும் பொழுது இது பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் ஆசாசியாக ஒரு வீடு வாசல் வாங்கினீங்க, வீடு வாசல் கட்டினீங்க, கிரகப்பிரவேசம் செஞ்சுக்க முடியல, ஒரு இடம் வாங்கினீங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியல, மனை சார்ந்த சங்கடங்கள் எல்லாமே சந்தோஷமாக மாறக்கூடிய நேரம் தானுங்க விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு. மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டம் உண்மைக்கே நல்ல விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் நேர காலங்கள் சாதகமாக இருக்குதா, அந்த நேரத்தில் போடக்கூடிய உழைப்புக்கு பல மடங்கு பலன் இருக்கும். பட்டம் பார்த்து நம்ம பயிர் செய்யணும், நினச்ச நேரத்தில் நம்ம விதைச்சிட முடியாது. இல்லை, விதை என்னவோ விதைச்சிட்டோமா வந்துடும், வர்றது வந்து விளையாது, விளைஞ்சாலும் வீடு வந்து சேராது, பட்டம் பார்த்து பயிர் செய்யலைன்னு. அந்த மாதிரி நேரகாலங்கள் பார்த்து ஒரு செயல் செய்தோம்னா அது கண்டிப்பாக நஷ்டமாயிடும்.
விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு மண்மனை சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். ரெண்டாவது புத்திர காரகனும் தனகாரகனும் உங்கள் ராசியை பார்க்கிறார். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இஎம்ஐயே வாங்கின பணத்துக்கு கடன் கட்டுறதை விட வாங்காத பணத்துக்கு கடன் கட்டிகிட்டு இருக்கிறவங்க, வட்டி கட்டிகிட்டு இருக்கிறவங்களாம் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அப்போது பொருளாதார ரீதியாக மன அழுத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு விருச்சிக ராசியில் பிறந்தவங்களாக இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் இந்த நேரத்தில் சரி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு பாதை கிடைக்கும். ஐயா உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் இருந்தாலும் சரி இல்லை 10 கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் சரி அந்த கடனை கட்டிப்பிடிவீங்களா? கட்டுறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். அதாவது ஒரு செவுறு இருக்குதுன்னா அந்த செவுத்தில் ஒரு செங்கல் எடுத்தோம்னா மீதி இருக்கிற 99 கல் சாதாரணமாக வந்துடும். அந்த மாதிரி 10 லட்சம் ரூபாய் கடனில் 10,000 ரூபாய் கட்டுறதுக்கு ஒரு பாதை கிடைச்சது அப்படின்னா மீதி 9,90,000 ரூபாய் கடனை கட்டிப்பிடுவீங்க இல்லையா? இந்த குரு பயிற்சி காலகட்டம் குரு பகவான் உச்சநிலையிலிருந்து உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது தனகாரகனே உங்களை ராசியை பார்க்கிறார். அதுபோக தனகாரகனுடைய சாரத்தில் வேறு இருக்கிறார். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. இந்த சுபஸ்தானாதிபதி தகரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியது விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி. அப்போ இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தில் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு, திருமணஸ்தானத்தை பார்க்கிறாரு, தனஸ்தானத்தை பார்க்கிறாரு. இந்த பதிவு பார்க்குற நீங்கள் கேட்கலாம், தம்பி குரு பயிற்சி பலனதாயா நீ சொல்கிற, இதில் சனி பகவான் ஏயா சேர்க்குற, செவ்வாவை ஏயா சேர்க்குற? ஒரு கிரகம் பயிற்சி அடையும் பொழுது மற்ற கிரகங்களுடைய பங்கு என்னன்றது நம்ம பார்த்துக்கிடணும் இல்லை? அதுதானே முறையாக இருக்கும். இப்போ குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது உங்கள் ராசியை வேறு எந்தெந்த கிரகம் பார்க்குதுன்றது நம்ம எடுத்துக்கிடணும். குரு பகவான் எந்த கிரகத்தை பார்க்கிறாருன்றது எடுத்துக்கிடணும் இல்லையா? சனி பகவான் தான் தொழில்காரகன். அப்போது 9வது பாவகம் அதாவது பிதிருஸ்தானத்தில் வரக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்குற மாதிரி தகரியஸ்தானத்தை பார்க்கிறாரு. தகரியஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனியை பார்க்கிறாரு. சனி தனகாரகன் அதாவது நம்ம தொழில்காரகன். அப்போ அந்த சனி என்ன பண்ணுறாரு? உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தையும் பார்க்கிறார். சுய தொழில் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இதை விட நல்ல நேரம் வேறு எதுவும் இல்லை. விருச்சிக ராசியில் பிறந்தவங்க நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி இல்லை பெண்ணாக இருந்தாலும் சரி சத்தியமாக சொல்கிறேன், சுய தொழில் செய்யணும்னா இதை விட ஒரு பிரமாதமான நேரம் மீண்டும் வராது. தனஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தொழில்காரகனை பார்த்து, தொழில்காரகன் சொல்லக்கூடிய கிரகம் தனஸ்தானாதிபதி தனகாரகனுடைய பார்வை வாங்கி அவருடைய வீட்டில் இருந்து தனஸ்தானத்தை பார்க்கிறார். அற்புதமான பரிவர்த்தனை. நேரகாலங்கள் சாதகமாக இருக்கும்போது நாம் ஒரு செயல் செய்கிறதுக்கும் நேரகாலங்கள் பாதகமாக இருக்கும்போது நம்ம ஒரு செயல் செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? இது 1% இல்லைங்க, 1000% விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான நேரம். எதிர்பார்ப்பு அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கத்தானே செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலன் தர்றதில்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் தான் சாதகமான பலன் தரும். விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சம்பாதிக்கிறதுக்கான நேரம் கிடையாது சாமி, சாதிக்கிறதுக்கு உண்டான நேரம். இன்றைக்கி வளர்ந்தவங்க வாழ்ந்தவங்க எல்லாருக்குமே இந்த பிரபஞ்சம் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்துருந்துருக்கும்ல, அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டதுனால தானே மேலே இருக்காங்க. இன்றைக்கி நம்ம வசந்து பார்க்குற இடத்துல இருக்காங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிற பட்சத்தில் ஒரு அற்புதமான வாழ்க்கை நிச்சயம் உருவாக போகுது, அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி உங்களுடைய முன்னேற்றத்தில் முட்டுக்கட்டையாக இருக்கிற அந்த தடைகள் எல்லாம் நீங்கள் போகுதுங்க. 3 முறை முயற்சி பண்ணியிருப்பீங்க, 2 முறை சுய தொழில் செய்திருப்பீங்க, அதில் நட்டமாக இருந்திருக்கும், சங்கடமாக இருந்திருக்கும். இந்த நேரத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு புதுசாக தொடங்குங்க. நிச்சயமாக நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகிறதுல மாற்று கருத்து இல்லை. அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சரியாக போகுது. ஆதாரம் என்ன சாமின்னா, உங்கள் ராசிக்கு 3வது பாவகம் தகரியஸ்தானம் சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல குரு பார்க்கிறார். சகோதர காரகன் செவ்வா உங்கள் ராசியை பார்க்கிறார். சகோதர ஸ்தானாதிபதி சனியை குரு பார்க்கிறார். இதனால் வருடக்கணக்காக மாத கணக்காக நாள் கணக்காக பேசாமல் இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி அக்கா தங்கிக்குள்ளார இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரியாகும். உங்கள் முன்னேற்றத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்க போகுது, மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்கிறார். 5வது பாவகத்தில் அது ஏற்கனவே சனி இருக்கிறாரே,
இதுக்கு முன்னுக்கு பார்த்த இடத்துல காசு பணமாக இருந்தது போய் எந்த பக்கம் 10 ரூபாய் இருக்குதுன்னு தேடுற காலகட்டத்தில் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க இருந்திருப்பீங்க. அப்போ இந்த குரு பயிற்சி ஆன உடனே பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களும் சரியாகும், கணவன் மனைவிக்குள்ளார ஒரு நட்பு ஏற்படும், அந்த கருத்து வேறுபாடு நீங்கும், புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்க போகுது. இதுக்கு என்ன சாமி ஆதாரம்? இங்கே புத்திரகாரகன் புத்திர ஸ்தானாதிபதி உச்ச நிலையில் பலமாக இருந்து தன்னுடைய சுய சாரத்தில் இருந்து உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தை பார்க்கும் பொழுது 5வது பார்வையை உங்கள் ராசியை பார்த்துட்டு உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்தையும் பாத்தியத்தையும் அந்த 5 கூடிய குரு பகவான் பார்க்கிறார். இதனால் புத்திர பாக்கியம் பெருகும். தீராத புத்திர பாக்கியம். 10 வருஷமாக நாங்கள் பார்த்து சலிச்சு போயிட்டோம், வைத்தியம் பார்த்து பரிகாரங்கள் பண்ணி, போகாத கோவில் குளம் கிடையாது, செய்யாத பரிகாரம் கிடையாது, பார்க்காத வைத்தியம் கிடையாது, யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செய்துட்டோம். நான் சவாலாக சொல்கிறேனுங்க, சேலஞ்சு பண்ணி சொல்கிறேனுங்க. இது 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி அடைகிறார். அடுத்த 2027 ஜூன் மாதத்தில் 2 பேரை இப்போ இருக்கிற நீங்கள் 3 பேராக இருப்பீங்க. தம்பதிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் தாய் தந்தையும் ஆவீங்க. அதில் மாற்று கருத்தே கிடையாது. அப்படி இல்லைன்னா என் சட்டையை பிடிச்சி நீங்கள் கேளுங்க. விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு 100% புத்திர செல்வம் பெறுகிறதுக்கு உண்டான சிறந்த ஒரு நேரம், சிறப்பான ஒரு நேரம். அப்போது உங்கள் ராசிக்கு 7வது பாவகன் சொல்லக்கூடிய இடம் தான் திருமணஸ்தானம். திருமணஸ்தானத்தை சனி பகவானுடைய பார்வைப்படுது. இதனால் கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற கருத்து வேறுபாடு நீங்கும், மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு மறுமணம் நடக்கும். இந்த மாதிரி ஏகப்பட்ட சமாச்சாரம் இருக்குதுங்க வரக்கூடிய குரு பயிற்சி காலகட்டத்தில். எதிர்பார்ப்புன்றது எல்லாருக்கும் ஒரே எதிர்பார்ப்பு இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தயவு செய்து சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இதை விட ஒரு பொன்னான நேரம் வேறு வராதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான நேரமாக இருக்குதுங்க, பயன்படுத்திக்கோங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்குது, என்ன தசாபுத்தி நடக்குதுன்றது ஒரு முறை பார்த்துக்கிடுங்க. சரியா? மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.